குருவே, இவ்வளவு பணத்தை செலவழிச்சீங்க, தங்கத்தை வேற வச்சிருக்கீங்க, நீங்களா தலைவர் ஆயிட்டீங்க, எங்களை எல்லாம் மெம்பரா சேர்த்தீங்க, சந்தா வேற வாங்கிட்டீங்க, இந்த லட்சணத்துல ஆயுள் சந்தா வேற, நீங்களே பூமாலை போட்டுக்கிட்டு எங்களை கை தட்ட சொல்றீங்க, பேப்பர்ல 15 பக்கம் உங்களை பத்தி நீங்களே எழுதிக்கிறீங்க, காரியம் கைகூடும் சங்கம்னு பேர் வச்சிருக்கீங்களே, இதுவரைக்கும் எந்த காரியத்தை சாதிச்சிருக்கீங்க? இவ்வளவு நேரம் என் கூட ஒத்துமையா இருந்துட்டு இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கேள்வி கேட்டா உங்களுக்கு கோபம், ஊராங்காசுல பொன்னாட போத்திக்கிறாருந்தா உங்களுக்கு சிரிப்பு. காரியம் கைகூடும் சங்கம் ஆரம்பிச்சது சரிடா. ஆரம்பிச்ச இந்த தேதி வரையில ஏதாவது காரியம் கைக்கு வந்திருக்கா? வந்தாதானடா ஆரம்பிக்கிறதுக்கு. என்னடா வந்தாச்சு? குருவே குருவே, என்னடா அது குருவே சம்பாதிக்கிட்டு? என்னடா அது? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன அடிக்க வந்தாச்சு. அடிக்க வந்தாளா? அது யாரடாவா? தங்கத்துல இருக்கிற ஆண் பிள்ளையை கை தொட்டு அடிக்க வந்த பெண் பிள்ளை வேற யாரும் இல்ல, எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு. அடுத்த வீட்டு பொண்ணா? ஓஹோ, டேய் சும்மா விடப்படாது. கொஞ்சம் பொறுங்க 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 பாருங்க. அவளை நானு அவளை என்னடா அவளையாவது தவளையாவது என்னடா அது? சொல்றேன் குரு, நானு லவ் பண்றேன். சிரிப்பு என்னடா? என்னது? காதல் காதல் காதல். அவ உன்ன காதலிக்கிறாளா? இல்லையா, அடிக்க வரானே. அடிக்க வந்தாளா? டேய், இந்த தங்கம் எங்க காரியத்தை சாதிச்சதுன்னு கேட்டீங்கல்ல, இப்ப இந்த காரியத்தை வந்து கை கூட வைக்கணும். புறப்படுங்க புறப்படுங்க. டேய், கேள்வி மேல கேள்வி கேட்டியடா, கேள்வி மவனே. அங்கேயே பாஞ்சிருவ போல இருக்கு. டேய், உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குடா. சுமாரா பெருங்காயவாயா? அம்மா, பாட்டு வாத்தியார் வந்திருக்கிறார். சரி, வரச்சு. இவ யாராவே? உன் சகல அவனை தெரியாது உனக்கு? அவன் பிளாட்பாரத்துல புஸ்தகம் வித்துக்கிட்டு இருந்தவன்டா, இப்ப பாட்டு வாத்தியாரா மாறி புலவன் பூவரசன்னு பேரை வச்சுக்கிட்டான். எங்க இருக்குது? அது உங்க வீட்டுக்கு பின்னால. நான் பார்த்ததே இல்லையே. இங்க பாரு. என்னுடைய வானத்திலே, இன்பகரமான சந்திரமண்டலத்திலே இணைந்து விளையாடும் சந்திரனாகவும், அந்த சந்திரமண்டலத்தை பார்க்க செல்லும் ராக்கெட்டாகவும், அந்த ராக்கெட்டில் செல்லும் நாயாகவும், அதுலயும் எச்சிக்கல்ல நாயாகவும், ஒரு மாதிரி உனக்கு ஏதாவது காலம் செலுத்து இருக்கா? உனக்கு ஏதாவது கண்ணு தெரியுதா? ஏன் கண்ணு நல்லா தெரியுதே. அப்ப ஏன் டாக்ஸ் பண்ண? ஆமா, இந்த சைக்கிளை வீட்டுல எடுத்து போய் வாஷ் பண்ணணும். அதுக்கு வர வர புத்தி கெட்டு போச்சு. புத்தி கெட்டு போச்சா? போலீஸ் கூப்பிடு, புத்தி தன்னால வரும். போலீஸ கூப்பிடு, அவங்களே கேட்டு பாப்போம். பெண்கள்லாம் இப்படி ரோட்ல சைக்கிள்ல வரலாமான்னு கேட்போம். என்னமா மோட்டர் பைக் வர பட்டாங்கிற, அப்புறம் வீட்டுல இருக்கிற காத்த பிடிங்கி விட்டுருவேன். கருமா கருமா யார் முகத்துல முடிச்சனோ. காலங்காத்தால நான் யாரும் முகத்துல முழிச்சேனோ? குரு, ஏன்டா சும்மா நிக்கிறேன்? ஃபாலோ பண்றான். நான் ஏன் உன் பின்னால வர்றேன்? வீட்டுக்கு போறதுக்காக சைக்கிள் ஏறி வந்தேன். அது என்னமோ நேரம் இங்க இழுத்து கொண்டாந்து விட்டுட்டுது. இதுக்கு அதுக்கு ஏதோ உறவு இருக்கு போல இருக்கு. என்ன சொன்ன? இல்ல இல்ல, இந்த சைக்கிள் அந்த சைக்கிள் ஒரே ஒர்க் ஷாப்ல செய்தது போல இருக்கு. அந்த ஆனாவை விசிறி போட்டுட்டு யோக்கியன்னு உங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தி வை. என்ன விட எவ்வளவு மட்டமான பயெல்லாம் இருக்கிறோம். என்ன போய் நீ இதெல்லாம் சொல்ல? யாரப்பா? நான் யாருக்கு அப்பா இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்குத்தான் என்ன இலை வேணும் உங்களுக்கு? நான் ஒண்ணு இலை கொண்டுகிட்டு வரலையே. காலி பையன் போட்டிருக்கேன். அதுல என்னப்பா சந்தேகம்? இந்த டிரெஸ் பார்த்தாவே தெரியல, இன்ஜினுக்கு கறி அள்ளி கொட்டுற மாதிரி. என்னடாது? நாய், குதிரை, கழுதை, செடி, கொடி, மரம், ஐயா 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 ஐயா, டிரெஸ்ல இருந்து ஆள் அளந்து விடாதீங்க. இது வாடகை டிரெஸ். அப்ப இந்த சைக்கிள் வாடகை தானா? அப்ப நீங்க இருக்கிற வீடு வாடகையா? வாடகை வீடு வீடு வாடகை வீடு ஒண்ணு இல்லையா. அங்க பாருங்க,
ரூமு வாடகைக்கு வீடு அப்பட்டுன்னு போட்டு இப்படி பாத்துக்கிட்டு வரேன். அவ்வளவு மட்டமா என்ன நினைச்சுடாதீங்க ஐயா. ஒரு ஆக்சிடென்ட் அங்க இருந்து வந்தேன் பார்த்தேன். மாதிரி சிறிய பசங்களுக்கு நான் ரூம் தர மாட்டேன். ஒன்னா குடும்பஸ்தனா இருக்கணும், இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும். அவங்களுக்கு தான் கொடுப்பேன். மாசிலாமணி ஓ என்னம்மா? ஒண்ணு இல்ல, சைக்கிள் எடுத்து வை. அடைக்கிறப்பா சைக்கிள், அந்த சைக்கிள் என்ன எடுத்துக்குள்ள வச்சோ. நல்லவனா வயசானவனா? முருகா எம்பிரானே, இணைந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். முருகா எம்பிரானே, இணைந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். நன்றாக இருக்கின்றது வீடு, மிக மிக நன்றாக இருக்கின்றது. மகனே, வாடகை என்னவோ? வாங்கிறது 50. உங்களை பார்த்தா 60 வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே? எதுக்கு சொல்றேன்னா, உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது. ஏதோ பார்த்தா குறைச்சுக்கிட்டு. மகனே, வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம்? 50 பெற்றுக்கொள். பாவம், தள்ளாத காலம். ஆம், தள்ளாத காலம், எதையுமே தள்ளாத காலம். மகனே, இந்த குழந்தை என் குழந்தை சுவாமி. ஒண்ணே ஒண்ணு செல்லமா வளர்த்துக்கிட்டு வர்றேன். தெரிகிறது தெரிகிறது. கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமிகளை தாண்டவம் ஆடுகிறது ஆடுகிறது. அவங்க அம்மாவை அப்படியே உரிச்சுக்கிட்டு பிறந்து. புளிய மரத்திலே பூசணிக்காயா காய்க்கும். அப்பா, பசியே எடுக்காது. தாத்தா பக்கத்துல இருந்தா. பக்கத்திலே வந்து விடு குழந்தாய், வந்து விடு என் செல்ல கண். மகனே, இந்த குழந்தையின் பெயர் சரோஜான்னு பேர். சரோஜா, சாதாரண ரோஜா அல்ல, சரோஜா. ஏன் தாத்தா, உங்களுக்கு பேரு அட்ரஸும் என்னம்மா, பெரியவங்களை அப்படி எல்லாம் கேட்கக்கூடாதுமா. விளையாடட்டும் விளையாடட்டும். குழந்தாய், சொல்லுகிறேன் கேள். தத்துவ வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்குவேல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமா, அவர் சமாதி ஆயிட்டாரு கேள்விப்பட்டேன். தப்பு பிரச்சாரம். யார் சொன்னது? இல்லை, அப்படி அல்ல. அச்சமயத்தில் யாம் இமயத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு 10 ஆண்டு தங்கியிருந்தோம். தேன்சிங்கு கொடி விழாவிலே யாமும் கலந்து கொண்டோம். ஆமா, இவர் பேர் ஒரு நாள் கூட பேப்பர்ல வரலையே. அன்னைக்குதான் நம்ம பேப்பர் வாங்கலையே. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ வாழ்க மகனே, வாழ்க. பிறகு யாம் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம். அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும்பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினோம். அதே போல் பார்த்து விட்டோம். எம்முடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம். அதற்காகவே இவ்வூருக்கு யாம் வந்துள்ளோம். இங்கு சில காலம் தங்கவும் எண்ணி உள்ளோம். காலம் வந்து கும்பிடமா. வாழ்க வாழ்க. உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும். இந்த தங்கத்திற்கேற்ற தங்கவேலே கணவனாக வர. ஆபத்து ஆபத்து, அதை தீண்டாதே. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? உதவி செய்கிறீர்களா? செய்யத்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த வயோதிகன். முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கதம்ப நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல நான் ஆடுறேன் தாத்தா. நீ ஆடுகிறாயா? தனியாகவா ஜதையாகவா? ஜதையோட தான். ஆனா சரியான ஜதை அமையல. ஏன் அமையவில்லை? கண்ணே, பெண்ணே, இந்த தாத்தாவின் தாண்டவத்தை நீ பார்த்ததில்லையே. உங்களுக்கு ஆட கூட தெரியுமா? தெரியுமாவது? இது ஆடி காட்டுகிறேன். அடவாடி என்னுடனே அடவாடி. தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது. தீயை தவறாக நினைக்காதடி. அம்பிகை என்னோடு நடனம் அடவாடி அடவாடி என்னுடனே அடவாடி. குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுங்க. தாத்தா, ரொம்ப நல்லா ஆடுறீங்களே. அப்படி என்றால்
இந்த ஜதை உனக்கு பொருத்தம் தானே? ஆட்டம் பொருத்தம் தான், ஆளு பொருத்தம் இல்லையே. அப்படி என்றால் இந்த எதிர்வெட்டுக்கு தகுந்த இளவட்டு தேவை. ஆமா தாத்தா. என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா? தெரியாதே. பேர் என்ன? வேலு தங்கம். வேலு தங்கம். வேலு தங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லையே. பார், நன்றாக பார், ஆடிப்பார், பாடிப்பார், அவனோடு பழகிப்பார். அப்படியா? அப்போ நாளைக்கு அவரை அனுப்பி வைக்கிறீங்களா? தாத்தா, நான் வரேன். சென்று வா, சென்று வா. இதாண்டா சரியான வழி. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அந்த லீலா தானா வந்து உனக்கு தாளாட்ட போறானா, தாளாட்ட போறானா. என்ன குரு, நல்ல சமயத்துல போய் கதவை சாத்த சொல்லிட்டீங்களா? யாரு உன்ன கண்ட உடனே இப்படி தனியா உருகப்படாதடா. தைரியமா காரியத்தை சாதிக்கணும்டா. பயந்துக்கிறியே, அதுதான் நடக்கலையே. போடா பைத்தியக்காரா, போன காலத்து கொக்கு மாதிரி ஏங்கப்படாதா. அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து, என் அன்பே, என் ஆவுயிரே, இரவும் பகலும் உங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் இருதயத்தில் இளவரிக்க கூடாதா? அவளையை ஆதரிக்க கூடாதா? பதிவரதி சாவித்திரியை போல் உங்கள் பக்கத்தில் இருக்க எனக்கு இடமளிக்க கூடாதா? என் பிராணநாதா. சும்மா இருக்கடா, ஏன்டா அப்படி ராத்திரி பிச்சைக்கார மாதிரி அலறீங்க? என் பிராணநாதான்னு சொல்லுவாடா. நிஜமாவா? பாத்தியாடா, யாரு குரு மேல அவநம்பிக்கப்படலாம்? நம்ம சங்கத்து தலைவரை அவமானப்படுத்தலாமாடா? காரியம் கை கூடலே சங்கத்தை கிளச்சிடுவோம், குருவத்துக்கு கீழே தள்ளிடுவோம். நீங்க என்னடா தள்ளுறது? நானே பதவியை உதறி போடுவேன். அதுக்கப்புறம் நான் தான்டா துரோகி. எல்லாம் உங்க தயவு தான் குரு. ஆனா தயவு ஒண்ணு இல்லடா, சிநேகிதனுக்கு முதல்ல செய்ய வேண்டிய துரோகமே, செய்ய வேண்டிய உதவி இதுதான்டா. அவன் காதல் கடலை தாண்டறதுக்கு கப்பல் ஒட்டியா இருக்கணும்டா. ரொம்ப தேங்க்ஸ் குரு, ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க சங்கத்துக்கு போவோம். இது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். ஆளு கூட நல்ல அழக, வயசு. தாத்தா, அவர் கண்ணும் மூக்கும் கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு தாத்தா. என்ன காட்டு புறா மாதிரி கத்துறீங்களே, நீங்க தான் அங்க வரவே மாட்டேன்ட்டீங்களே. அப்படி என்றால் என்னுடைய மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய். போங்க தாத்தா. காலம் நெருங்கி விட்டது, கணவனும் நெருங்கி விட்டான், காமனும் புரிந்து கொண்டான். கவலைப்படாதே, காரியம் கைகூடும். போய் படுத்துக்கொள், படுத்துக்கொள். என்ன கேள்வி சரோஜா? சாதாரண ரோஜாக்களை தேடி வண்டுகள் ஓடிவரும் போது நீ சர்வ ரோஜாவாச்சே, உன்னை தேடி நான் வந்ததிலே ஆச்சரியமே இருக்கிறது. சரோஜா, உன்னை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை, உன் ஆசையை என்னாலே அடக்க முடியவில்லை, உன் உருவத்தை என்னாலே வெறுக்க முடியவில்லை. சத்தம் போடாத, நான் திருட்டுக்கடமா வந்தேன். சுதிய பறிச்சுக்கோ. ஐயோ, நான் வெளியிருந்து உள்ள வரத்துக்கு என்ன பாடுபட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா சரோஜா? இந்த பாரு, நீ பேசாம இங்கிருந்து போறியா இல்ல எங்க அப்பா கூப்பிட்டமா? அப்பா அப்பா அப்பா, அந்த அப்பாரிதான் ஊர்ல இல்லையே. அடப்பாவி, அது தெரிஞ்சுக்கிட்டுதான் உள்ள வந்தியா? அதை தெரியாதபடி நான் உள்ள வந்திருந்தேன்னா அந்த குருட்டு கடவை தடியை எடுத்து போராடிக்கிற மாதிரி அடிச்சு போவாங்க. என்ன எங்க அப்பா இல்லன்னா என்ன, உங்க தாத்தா கூப்பிடுறேன் இரு. தாத்தா, தாத்தா, தாத்தா.
தளர்கிறாய் ஏன் தளர்கிறாய் அன்னைக்கு சைக்கிள் டேஷ் பண்ணலாம்னு சொன்னேனே அவன் தான் தாத்தா. நீ கனவுதான் கண்டிருக்கிறாய். அந்த சைக்கிளிலே நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்துக் கொண்டு உறங்கியிருப்பாய். அவன் கனவிலே தோன்றி விட்டான். இல்ல தாத்தா இல்ல, என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அவனோட இப்பதானே பேசிட்டு வர்றேன். இருக்கவே இருக்காது. நான் இங்குதானே அமர்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தால் என் கால்களிலே விழுந்திருக்க வேண்டுமே. நீ நிச்சயம் கனவுதான் கண்டிருக்கிறாய். சில சமயம் கனவே நினைவாவது உண்டு. நீ மனதை திடப்படுத்திக் கொண்டு போய் உறங்கு உறங்கு உறங்கு. இல்ல தாத்தா, எனக்கு அந்த போக பயமா இருக்கு தாத்தா. பயப்படாதே. மீண்டும் அவன் வந்தால் இங்கு வந்து கூச்சலிடு. நான் வந்து அவன் மூச்சை நிறுத்தி விடுகிறேன். தைரியமாக போ. வாலிபனா இருந்தா சண்டைக்கு வர்றா, கணவனா இருந்தா தொட விடுறான். மறுபடியும் வந்துட்டியா? வராம என்னால இருக்க முடியுமா? போகத்தான் நினைக்கிறேன். உன் பிடிச்சிருப்பு என்ன தடுக்குது. அடி எடுத்து வைக்கத்தான் நினைக்கிறேன். உன் அழகு என்ன மறைக்குது. இங்கே சரோஜா, உன்னுடைய முத்தான வாயை திறந்து அத்தான் ஒரு வார்த்தை. அப்பா அப்பா ஊர்லயே இல்லை. அப்பா அத்தா அத்தா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை. அடி ஆத்தா ஏன் எந்த கத்துக்கிட்டால இப்ப நீங்க கதவு திறக்க போறீங்களா இல்ல நான் உடைக்கட்டுமா? வீடு உன்னுடையதாக இருந்தாலும் வாடகை என்னுடையது பாரு. வீட்டை உடைக்காது உடைக்காது உடைக்காது. எங்க வந்திருக்கிறான்? என் ரூமுக்கு வந்துட்டேன் தாத்தா. அந்த சைக்கிள் தரேன், சீக்கிரம் வந்துட்டு. குழந்தாய், நீ இங்கேயே நின்று கொண்டேன். நான் நேராக உள்ளே சென்று அந்த பயலை உதைக்கக்கூடிய உலையில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காத வழி செய்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம். அந்த பயலை அடித்து தொந்தரவு செய்வதை நீ நேரில் பார்த்து விட்டால் நீ மயக்க போட்டு கீழே விழுந்து விடுவாய். இங்கே இது வருகிறேன். பயலை இல்லடா. காதலிக்க வந்தவனே நான் விட போறேன். இப்படி போட்டு அடிக்கிறீங்க. விட மாட்டேதான். தாடி விடலாம் தாடியை விடலாம். தாடியை பிடிச்சி தலையை பிடிச்சிருக்காரு தலையை பிடிச்சிருக்காரு. தரதா பையன் ஓடு வெளியில ஓடு வெளியில ஓடு. ஐயா நான் எப்படியா போறது? இப்படி போக முடியாது. நான் வாசப்படி பக்கம் போறியா? முடியாது. கீழே விழு கீழே குதி குழு ஓடு 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 ஓடுறா ஓடா ஓடா. என்ன செய்வேன் என்ன செய்வன் குழந்தாய்? அந்த பொடியை பொடி பொடி ஆக்கி விட்டான். தாடியை பிடித்துக் கொள்ளுகிறான், தலையை பிடித்துக் கொள்ளுகிறான், முதுகிலே அடித்து விட்டான். பார்த்தேன், எனக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அவனை தூக்கி உருட்டி வீதியிலே எரிந்து விட்டேன். நீ போ நீ போ. வரமாட்டான் குழந்தாய் வரமாட்டான். நீ நல்லபடியாக போய் படுத்து கதவி தாழ போடு கதவி தாழ போடு தாழ போடு. மன்னாரு கைய கட்டு கும்பிடு போடு. அவன இல்லடா அருமணி பட்டி கும்பிடு போடுறான். நான் பாடுறேன், பின்னால ஃபாலோ பண்ண. கைய கட்டிக்கிட்டு நீ உட்கார. நல்லா கொண்டே கரைச்சுக்கிட்டு சுதியோட சேர்ந்து பாடு. ரெடியா ரெடியா? போடு போடு போடு. ஏன்டா அடிச்சவன? அட முருகா, நான் இவனை சுதிப்பட்டி போட வேண்டாம். இவன் எங்கேயோ சுத்தி ஓடிக்கிட்டு இருந்த பயில கொண்டாந்து அருமணியை சுதி போடுறாங்க. நீ சிரிக்காத, எங்க அப்பா ஞான கொடுக்க சிரிக்காத. இங்க சொல்லு. அப்பா ஒரு சின்ன கூட்டம்டா, இதையும் நீ பாடி கலக்கிறாரா? இந்த பாரு, இதோட சேர்ந்து நைசா சேர்ந்துட்டான்.
எங்கடா சேர்ந்துட்டான் வெறும் வாய போடக்கிறான்டாவன் கூட வரலையே சாவல நிக்காம வேலை போங்க சாவுல நிக்கிறான் கல்யாணத்துக்கு போவோமா துரத்துக்கு அர்த்தம் சொல்றான் சாவுல நிக்கிறான் எல்லாம் ஞானத்தா சேர்ந்துக்கிறாடா எங்க அப்பா போடுறா அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே போ எங்கடா போற கீழே போறது மேல வாடா மேல வந்து உட்கார்ந்து பொட்டி கூட கீழே போடா அரே 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 பாத்தீங்களா நம்ம மன்னாரு பாகவதர் பாட்டை கேட்டு நம்ம சங்கத்துக்கு புது மெம்பர் சேர வந்திருக்காரு ஏன்டா இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க நல்ல வேலை சிரிக்கிறதோட விட்டாருங்களே டேய் கழுதை அதை எழுதிட்டு போடா போடா டேய் நீ பாடுறா கா 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 டேய் உங்க அக்கா சௌக்கியமா இருக்கிறாங்கடா அவங்க அங்கேயே இருக்கட்டும்டா மா 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 அம்மா அம்மா பாடுப்பா இப்ப ஏன்டா கதவை சாத்துன என்ன பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை கர்ப்பமா இருக்கான் ஏதாவது ஆயிடப்படாது பாரு நல்ல வேளை ஒரு பொம்பளைய காப்பாத்தினேடாப்பா நீ சிரிக்கிறியா பல்ல பிடிங்க வீடுல ஒட்டி போடுவோம் ஒட்டுங்க சரி பா 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 உங்க அப்பா அங்கே இருக்கட்டும்டா ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்கள எல்லாம் சுரத்துல கூப்பிடுறான் சரி சரி நீ தெய்வத்தை தொடு அதாவது பிரிட்ஜு இங்க தொட முடியாது அதுக்கு நான் கோவிலுக்கு தான் போயிட்டு வரணும் தெய்வத்தை தொட அங்க போய் தொட முடியாது எட்ட இருந்துதான் பாக்கணும் இங்க தெய்வதாங்கிற சுரத்தை தோடு 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 இதையா தோடு இந்த தொட்டுட்ட கையற கைய தரல ஓடுறா அவனை பாட்டியும் சேர்த்துக்க பாட்டி பாட்ட அது வேணாம் கண்ணால உடையுது குறிச்சி இதெல்லாம் கண்ணாடி ஜன்னல் தன்னாலே உடையுது பாட்டுடைய எஃபெக்ட் கண்ணாடி மட்டும் தானே உடையுது இது அப்படியே கண்டினியூ பண்ணுன இன்னும் என்னன்னா இடிஞ்சு என் தலையில விழுமோ இது என்ன குரு பாட சொல்லிட்டு எல்லாம் என்ன கேலி பண்றீங்களே எனக்கோ பாட்டு வரல என் காதல் அவ்வளவுதான் கவலைப்படாத அடே மன்னாரு நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத கடலே கரை புரண்டு வந்தாலும் சரிடா உன் காதலிய உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் வேலை எப்படி எப்படி பாட வைக்கிறேன் யாரே ஒன்ன பாட வைக்கிறேன் என்னையா உன் பாயாலேயே ஒன்ன பாட வைக்கிறேன் பழ நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்து அங்கேருந்து ஆகி போச்சு இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியா அறிவு சுரங்கத்தின் நீ சைக்கிள்ல வரும்போது என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் உங்ககிட்ட அடமானம் கொடுக்கல உங்ககிட்டயே கொடுத்துட்டேன் ஆமா உன் குட்டு வெளிச்சமாயி போச்சே ஏன் இன்னும் நிமிரல நீ நீண்டு சொல்லு என் கூணு நிமிந்துரும் இப்ப வேண்டாம் எங்க அப்பா வரட்டும் உன் கூணு நிமித்த சொல்றேன் ஐயா வேணாமா நானே நிமிந்துக்கிறேன் அவன் கேட்டு பையன் கண்ணு தெரியாம கண்ணாப்ப நான் அடிச்சிட போறான் சரோஜா சர் ரோஜா சருங்கிற பட்டம் வாங்கின ரோஜா நீ இழுந்து சொல்லு காதல் பாட்டு பாடிக்கிட்டு நேரா கைலாசத்துக்கு போவோம் பரமசிவத்துக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அங்கே வந்து நேரா வைகுண்டத்துக்கு வருவோம் நாராயணமூர்த்தி கிட்ட கொஞ்சம் சொத்து வாங்கிக்குவோம் நேரா பிரம்மா கிட்ட வருவோம் ஆயுஷ அதிகமா வாங்கிக்குவோம் மன்மதனை பார்த்துட்டு பொத்துன்னு குடிச்சு விடுவோம் ஏன் வள 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 வளன்னு கத்துற என் மனசு ஒருத்தர் கொடுத்தாச்சு மனசு கொடுத்து விட்டியா இது என்னடா பெரிய தொல்லையா போச்சுது நான் மாசம் 50 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு நீ யாரை கேட்டுக்கிட்டு கொடுத்தீமா மனச கொடுத்ததை போய் வாங்கிட்டு வாசிக்கிறப்பா இந்த பாரு அவன் இவன் பேசுனேன் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் அவருக்கு தான் என் மனசு அர்ப்பணம் பண்ணிட்டேன் என்னத்த பெரிய அர்ப்பணம் பண்ணிட்டு எங்கேயாவது காவேரி கரையில கொண்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வா அர்ப்பணம் பண்ணிட்டாங்க எந்த பையமா யோகிய பையன் சொல்லு அவன் மேல சொல்லட்டா சொல்லு நீ அனுப்பிய டான்ஸ் மாஸ்டர் அவர்தான் அவர் மேல எனக்கு ஒரே லவ் அவன் மேல ஒரு லவ்வா அவன் மேல தானே அவன் மேல ஆனா நம்ம சிசிய இது வர்றேன் எங்க போற நான் சிசிய கூட்டிட்டு வரேன்
பாரு பாரு. என்னடா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முத்தாரமணிந்த வித்தார பதுமையே பார் பார், இங்கே பார். நீங்க டான்ஸ் மாஸ்டர் வேலு தங்கம், இவர் சிங்கார தங்கவேலு சுவாமி கல்லு. என்னடா இது? யார் யார என்னதான் சொல்றியா? என்ன நாளுக்கு நாள் மரியாதை தேயுது. அது இல்லைங்க, சாமியாரா வந்ததும் நீங்க தான். நாங்களே. சைக்கிள் காரனா வந்ததும் நீங்க தான். நாங்களே. என்னுடைய காதலாக வந்ததும் நாங்களே. ஆமா, இதோட நிப்பீங்களா இன்னும் பல வேஷங்கள் போட்டுக்கிட்டே போவீங்களா? இல்ல, சமாதானம் ஆயிட்டா இதோட நிறுத்திக்கிறேன். சண்டையாவ இருந்தா போட்டுக்கிட்டே போறேன். சமாதானம் ஆயிட்டேன்னு தான் வச்சுக்கீங்களா? சரி விடு. அந்த பொண்ணு மகா கெட்டிக்காரி. போடா மடையா, இங்க உனக்காக பிளே பாக்கு பாடி உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாரு அந்த பொண்ணை புகழ்ந்து பேசுறான். இதான் இதையே கேள. அது நீ பேசாத, ஒரே அடி மண்டையை பொழந்து போடுவேன். இன்னும் 8 நாள் அவ கொட்டத்தான் நான் அடக்கல. என் பேரு குரு அல்லடா, குரு அல்ல. ஆமா குரு இல்ல. இங்க ஒண்ணு பேச வேணாம், சங்கத்துக்கு வரேன் பாப்போம். டேய் மன்னாரு, மன்மதன் பஞ்சபான மாதிரி 5 வரலாம் அப்படியே இருக்கடா. எப்பா டேய் மன்னாரு, இனி அவளை சும்மா விடப்படாது. பழிக்கு பழி வாங்கித்தான் தீரணும். நீ அவளை திருப்பி கொடுக்கிற அறையில அவளை புடிச்சிருக்கிற அடங்காப்படாரி பிசாசு ஐயோன்னு அலறிக்கிட்டு ஹைதராபாத் தாண்டி ஓடி போயிடணும். என்னால முடியாது குரு. டேய் முடியாதுன்னு இந்த 5 பேர் அந்த கணத்துல இருக்கும். அப்ப பொம்பளை கையா அடி வாங்கலாமா? முட்டா பையல, ஏன்டா அந்த உடம்ப வளர்த்து வச்சிருக்கிறேன்? ஒரு நாள் ஆம்பளை வர்க்கத்துக்கே கெட்ட பேரு. ஏன் மன்னாரு, தூரத்து பார்வைக்கு ஷோக்கு, தொட்ட அடிக்குது ஷாக்கு, அப்படித்தானே? சீக்கிரம் நீ பயத்தை எரியுதுடா. எரியுதா? இந்த பத்த வையாதுல ஆளை பார்த்தா குண்டு மூளை இல்லாத மண்டு. இலை இலை இலை, நீ அவனை போய் குண்டுங்கிறிய? நீ வேற சிரிக்கிறியா? மன்னாரு கால வயசு எதிர்னா 80 பேர், துள்ளினா 90 பேர் தூக்குவாங்க. வேண்டாம் வேண்டாம், வேணும் வேணும். டேய் மன்னாரு, ஊதுனா 9 இடத்துல கரண அடிப்பா, அவளுக்கான பயப்படுறது? இல்ல குரு, வேற யாராவதா இருந்தா அப்படியா அப்பளமா நொறுக்கிருக்க மாட்டேன். பாரா பாரா பாரா, அடிச்சவளை விட்டுட்டான், அடுத்தவளை வந்து அப்பளமாக்குவாங்க. போடா அவங்க எடுப்பு சோறு. நான் அதுக்கு சொல்லல, இவளை அடிக்கணும்னா மட்டும் எனக்கு மனசே வரல. ஏண்டாப்பா ஏண்டாப்பா ஏண்டா? டேய் நான் சொல்றத கவனமா கேளு, எல்லாருமே கேளு. டேய் பெண்களை கொஞ்ச வேண்டிய நேரத்துல தான் கொஞ்சணும். பெண்களை 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 கொஞ்ச வேண்டிய நேரத்துல கொஞ்சம் கேளா மாறினா பால ஒட்ட நறுக்கி போடு. கரெக்ட் குரு. ஓஹோ, விஷயம் அப்படியா குரு? நீ பாத்துக்கிட்டே இரு, இப்பவே போய் அவளை ஒரே அறையில பண்ண 32 கேட்ட காயம் தவிர. என் பேர் மன்னார் இல்ல. அந்த கை என்ன? கையை ஒண்ணு இல்ல. ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? எதுக்காக என் பின்னாடி சுத்திக்கிட்டு வரேன்? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? என் கன்னத்துல அரைஞ்சு. ஆமா, நீ எதுக்காக என் கன்னத்துல அரைஞ்ச? ஆமா, நான் பரீட்சைக்கு போகும்போது நீ எதுக்காக தும்முனே? நல்லா இருக்கேன், எனக்கு தும்மல் வந்தது, தும்மினே. சிரிப்பு பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் குழந்தை இல்லை. போனை குடுக்க வந்தா போற காரியம் உருப்படாதுன்னு ஏன் கத்துன? அது அந்த பையனுக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரே பூனைய பத்தி என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டேன். அது தப்பா? ஆமா,
தப்புதான். தப்பு தப்பு தப்புதான். அப்ப சரி, நான் வேணும்னு தான் தும்மினேன், வேணும்னு தான் பூனையை பத்தி கத்தினேன். இப்ப என்ன சொல்றேன்? நானும் வேணும் தான் உன் கண்ணத்துல அரங்க. இப்ப என்ன சொல்றேன்? சரிதான். குளிக்க முடியாத காணாத போல இருக்கு. நீ வேடா ஓய்ந்து ஒரு அரை விட்டான பாரு, பல்லு 32 கையில விழுது. அரைவே அரைவே. எங்கே தைரியம் இருந்து அரை பாப்போம். அரை பாப்போம். பெரிய பயிர் வா, பல்ல ஒட்டிடுவா. ஐயா இப்படி அடிக்கலாமா? கூடாது, அடிக்கலாமா? அடிப்பேன்.